अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। மதித்ரேந்திரயாணி நதிக்கரையில் மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் சமாதியினர்கள் அவர்களால் ஏக்நாத் மகாராஜ் எழுதிய ஏக்நாத் பாகவதம் என்ற நூலினை தொடங்கி இருக்கின்றோம். அதில் குருவந்தனத்தில் 83 ஸ்லோகங்கள் இதுவரை நாம் முடித்திருக்கின்றோம். இன்று நாம் காண வேண்டியது 84வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்துல உடலுக்குள்ளேயே என்னை உடல் உணர்வற்ற நிலைக்கு கொண்டு சென்றார். இறுதியில் அந்த விதேக நிலையும் அகன்றது, ஒட்டாதவன் என்ற உணர்வும் மறைந்து எஞ்சி இருப்பது அந்த தூய ஆத்மா மட்டுமே. அதாவது நம்ம அத்வைத சித்தாந்தத்துல தூய பிரம்மம், பரபிரம்மம் அப்படின்னுட்டும், அதுவே மாயையில கரப்டடா முக்குண கலவையோட ஜீவனாகவும் சுத்த சாத்வீகமாக ஈஸ்வரனாகவும் வளர்ந்து வருகிறது என்று நாம் அறிவோம். அதில் குறிப்பாக அந்த சுத்த அத்வைத பரிபூர்ண பிரம்மஸ்வரூபத்தையே அந்த குருவானவர் காட்டி விடுவார் அப்படிங்கிற விஷயத்தோட போன ஸ்லோகம் நிறைவடைந்தது. இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். Lack of faith was consumed by faith. Doubt died within certainty. Wonder itself was drowned in wonder, and self-bliss became so intense it seemed to lose its mind. இது ஒரு அற்புதமான ஓவியாக நான் பார்க்கிறேன். நம்பிக்கையின்மை நம்பிக்கையால் அழிந்தது, சந்தேகம் தெளிவுக்குள் மடிந்தது, வியப்பே வியப்பிற்குள் மூழ்கியது, ஆத்மானந்தம் அளவு கடந்து போனதால் அது தன் சுயத்தை மறந்தது. லாஸ் இட்ஸ் மைண்ட். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ நான் பிரம்மம் அப்படிங்கிற விஷயம் நமக்கெல்லாம் மறந்துருச்சு, அறியாமையில் இருக்கும்போது வச்சுக்கோங்க. இப்போ அவர் அந்த குருநாதரின் அருளால், ஜனார்த்தன மகாராஜின் அருளால் அவர் ஞானமாகிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. எப்படி நான் ஆனேன் அப்படின்னா, அவரை பார்த்தவுடன் அவர் மேல் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. அவர் மேல் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டவுடன் நம்பிக்கையின்மை அழிந்தது. சரியா? அப்ப அவர் யாரு? அவர் பிரம்மஸ்வரூபம். பிரம்மஸ்வரூபத்தின் மேல் நம்பிக்கை வரும்போது நான் யார் என்று சந்தேகம் அழிந்தது. பொதுவா நம்பிக்கை இன்மை அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தெளிவின்மையை கூட நம்பிக்கையின்மைன்னு எடுத்துக்கலாம், டவுட்டை கூட நம்பிக்கையின்மைன்னு எடுத்துக்கலாம். அவனை நம்புறியாடா? இல்லைங்க, எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ when you are in a doubt, we can say that he is not in a full confidence அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்ப நான் யாருன்னே தெரியாம இருக்கேன். அப்ப நான் டவுட்ல இருக்கேன். நான் பிரம்மஸ்வரூபத்தை மறந்துருக்கேன். அந்த ஒரு நிலைமையில நான் இருக்கும்போது, ஒரு டவுட்ஃபுல்லாவே இருக்கும்போது, நான் அவரை கண்டேன், என் குருவை கண்டேன். குருவை பார்த்த மாத்திரத்தில் நம்பிக்கை வந்தது. குருவிடம் நம்பிக்கை வந்தது. ஆனால் குருவும் நானும் ஒன்றானதால் எனது சந்தேகம் அழிந்தது. நம்பிக்கையின்மை நம்பிக்கையால் அழிந்தது. என்ன அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்றாருன்னா, நான் யார் என்று சந்தேகப்பட்டு கொண்டு திரிந்து கொண்டிருந்த வேளையிலே, நம்பிக்கையின்மை என்ற ஒரு நிலையில் இருந்த வேளையிலே, அந்த நம்பிக்கையின்மை எனக்கு நம்பிக்கையாலேயே இல்லாமல் போனது. சரியா? அப்ப குரு மேல எனக்கு நம்பிக்கை வந்த மாத்திரத்துல நான் யார் என்ற நம்பிக்கையற்ற தன்மை என்னுள் மறைந்தது. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, கடைக்கண் பார்வை பட்ட மாத்திரத்திலேயே நான் ஞானியானேன், நான் பிரம்மமானேன், சுத்த சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபமாகவே மாறிவிட்டேன், மாயை கடந்துள்ள நிலைக்கே சென்று விட்டேன் அப்படின்னு எல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எனது நம்பிக்கையற்ற தன்மைங்கிறது அறியாமையை குறிப்பிடுகிறார். நான் உடல் மனம் என்ற ஒரு சந்தேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவருடைய நிலையை குறிப்பிடுகிறார். பொதுவாகவே நீங்க எடுத்துக்கோங்க, அஜ்ஞானின்னா யாருங்க? He doesn't know who he is தானே. நல்லா யோசிச்சு பாருங்க, நீ யாரா? நீ
நான் வந்து இது அது இது என்ன வேணா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த நேரத்துல சொன்ன மாதிரி நாளைக்கு இருப்பானு கேட்டா, நாளைக்கு போய் நீ யாரான்னு கேட்டா வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நேத்து யாருன்னு கேட்டிருந்தேன்னா வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நேரத்துக்கு வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவனை போயிட்டு அவன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான்னு அர்த்தம். அவனுக்கே அவன் தெரியாதுப்பா அவன் யாருன்னு. பிகாஸ் ஹீ கீப்ஸ் சேஞ்சிங் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறதுனால we cannot get a clarity. ஏன்னா மாறிக்கொண்டிருக்கும் ஒரு வஸ்துவை நான் என்று நினைத்தால் அது கண்டிப்பா நமக்கு எப்படி கிளாரிட்டி இருக்கும்? அப்போ பயம் தான் இருக்கும். இப்ப நம்பிக்கையின்மைங்கிறது கான்ஸ்டன்டா எல்லார்ட்டையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். நோபடி நோஸ் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட். எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, வெளியில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்புறம் என்ன நம்பிக்கை இருக்கும் வாழ்க்கையில? ஸோ என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இருக்காது, அப்போ வாழ்க்கை மேலேயே நம்பிக்கை இருக்காது. இப்படி ஒட்டுமொத்த நம்பிக்கையின்மையில் தானே ஒருவன் வாழ வேண்டும். அந்த நம்பிக்கையின்மை தன்மைக்குத்தான் இங்கே அறியாமை என்று பேர். ஸோ இன்டைரக்ட்லி அறியாமை மறைந்தது அப்படின்னு சொல்றதுக்கு அவர் நம்பிக்கையின்மை நம்பிக்கையால் அழிந்தது அப்படின்னு அழகா சொல்லி காட்டுறாரு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நோபடி ஹேஸ் அந்த ஒரு நம்பிக்கைன்றது இருக்கவே இருக்காது லைஃப்ல. ஞானிக்கு மட்டும்தான் லைஃப்ல கான்பிடன்ஸ் இருக்கும். ஏன்னா அவன் தன்னை நம்புவதால் கான்ஸ்டன்ட்டை பிடிச்சிட்டான், பெர்மனண்ட்டை பிடிச்சிட்டான், தான் யாருங்கிறத உணர்ந்துட்டான். அது எப்பயுமே அழிய போறது இல்லை. தேர்ஃபோர் அவன் கான்பிடென்ட்டா இருப்பான். நீ அழியும் வஸ்துவை நான் என்று நம்பிக்கொண்டிருந்தால் நீ எப்படி கான்பிடென்ட்டா இருப்ப? நீ கண்ணுக்கு முன்னாடி செத்த பணத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, கண்ணுக்கு முன்னாடி கிழவனான போறது நோய்வாய்ப்பட்டுக்கிறது பாரு, நீயே நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருக்கிறாய், நீயே கிழவன் ஆகி கொண்டும் இருக்கிறாய். when such is the case, how could you have a confidence in you? உன் மேல உனக்கு எப்படிடா நம்பிக்கை வரும்? பிகாஸ் nothing is in your hand. உன் கையில என்ன இருக்குன்னு உன் மேல நம்பிக்கை வர்றதுக்கு என்று நீங்கள் தீவிரமாக சிந்தித்து பார்த்தால் நம்ம மேலேயே நம்பிக்கை வரலன்னா அடுத்தவன் மேல நம்பிக்கை வருமாங்க? நான் என் பிள்ளைய நம்பி இருக்கேன், என் சொத்தை நம்பி இருக்கேன் சொல்லிக்கலாம் நீங்க. நான் என் 5 பாடி கார்ட்ஸ் குண்டாஸ் வச்சிருக்கேன், நான் அவனை நம்பி இருக்கேன். உன் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ எப்படி அந்த குண்டாஸை நம்பி வாழ்ந்துடுவ? சரி, இதெல்லாம் ஹம்பக் தான், அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. யூ கான்ட் பி 100% கான்பிடென்ட். அதாவது நான் நம்பிக்கையோடு நீ வாழணும் அப்படின்னா நீ பிரம்மத்துல இருந்தா மட்டும்தான் முழுமையான நம்பிக்கையோட வாழ முடியும். அப்ப அறியாமையில் இருக்கும் அத்தனை பேருமே நம்பிக்கையற்ற தன்மையில் தான் இருக்கிறார்கள். நம்ம நம்பிக்கை இல்லாம தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு காரணமே நம்பிக்கை இல்லா தன்மையில தான் வருது. யாரை நம்ப எனக்கு தெரியல, நான் உசுருக்குசுரா நம்பினவனே என்னை விட்டுட்டு போயிட்டானே, ஐயோ நான் எப்படி நம்புவேன், யாரை நம்புவேன்? நீ நம்பிட்டு இருக்க உடம்பே உன்னை விட்டு போயிட்டு இருக்கு, அப்புறம் நீ நம்பணும் இன்னொருத்தன் வந்து உன்னை விட்டு போகாம என்ன செய்வான்? என்ன லூசுத்தனமா நீ எக்ஸ்பெக்டேஷன் வச்சியோ எனக்கு தெரியல. So first your body is losing you, your mind is losing you, your intellect is losing you. புத்தி இன்னைக்கு வேலை பார்க்குது, நாளைக்கு வேலை பார்க்க மாட்டேங்குது. எப்ப எப்படி வேலை பார்க்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. When such is the case, how could you believe in yourself? உண்மையில உனக்கு எப்படிடா நம்பிக்கை வரும்? as long as நீ பாடி மைண்ட் தான் நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும். Therefore நம்பிக்கையின்மையில் தான் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஏக்நாத் மகாராஜ் வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அந்த குருவின் கடைக்கண் பாட்டை பார்த்த மாத்திரத்திலே இவருக்கு நம்பிக்கை வந்ததாம். எப்படிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை நம்பினால் என்னை நம்பியதாகத்தானே அர்த்தம். ஏன்னா அவர் பிரம்மஸ்வரூபம் தானே. அப்ப நான் என் சுரூபத்தின் மீது நம்பிக்கை இழந்தேன், விளைவாக பயத்தில் ஆழ்ந்தேன். ஆனால் நானும் பிரம்மமேன்னு உணர்றதுக்கு முன்னாடி என் குருவை பிரம்மமா பார்த்த மாத்திரத்துல நானும் பிரம்மம் என்று உணர வைக்கின்றார். ஆதலால் எனக்கு நம்பிக்கை வந்தது. ஸோ டோட்டல் குரு மேல நம்பிக்கைங்கிறத விட உன் வாழ்க்கையே நம்பிக்கைகரமாக மாறியது. நீயே யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்திரத்தன்மைக்கு வந்து விட்டாய், பெர்மனன்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு, அதனால் நம்பிக்கை வந்தது. வி கேன் டேக் ஆஃப் எனிவே. குரு மேல மட்டும் நம்பிக்கை வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்துருச்சுன்னா எல்லாமே வந்தா மாறிதாங்க. ஏன்னா அனைத்தும் நீ என்று உணர வைத்து விடுவார், எல்லாம் மாயை என்று உணர வைத்து விடுவார். அதுக்கப்புறம் என்ன பயம் உனக்கு? பயம்னா என்னன்னு கேட்பேன். ஸோ தேர்ஃபோர் when such a state நீ அச்சீவ் ஆகக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. ஆதலால் குருவின் கடைக்கண் பார்த்த மாத்திரத்தில் நம்பிக்கையின்மை என்பது அழிந்து, அது எப்படி அழிந்தது? நம்பிக்கையாலே அழிந்தது. குருவின் மேல் நம்பிக்கையால் எனது நம்பிக்கையின்மை என்பது இல்லாமல் போனது. ஓகேவா? சந்தேகம் தெளிவுக்குள் மடிந்தது. கிட்டத்தட்ட சேம் திங் அப்படின்னு நான் சொல்றேன். சந்தேகம் அப்படின்றது என்ன? நம்பிக்கையின்மைக்கு காரணம் சந்தேகம் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, த டவுட்ஃபுல் ஃபீலிங். ஏன்னா எனக்கு மேல நம்பிக்கை இல்லை, எனக்கு டவுட்டாவே இருக்கு. நான் இருப்பேனா? நான் வாழ்வேனா? நான் ஜெயிப்பேனா? என் பணம் என் கூடவே இருக்குமா? என் உறவுகள்லாம் என்கிட்ட இருப்பாங்களா? ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டவுட்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்குங்க. எவனுக்குங்க டவுட் இல்லாம இருக்கும்? So every expectation I can say that it is nothing but a doubt. சொல்லலாம் இல்லைங்க. அதாவது ஒவ்வொரு எதிர்பார்ப்புமே உனக்கு ஒரு சந்தேகத்தை தான் விளைவிக்கும். ஏன் நான் எதிர்பார்த்தது நடக்குமா நடக்காதா? சந்தேகம் தானே.
அப்போ வாழ்க்கையில எதிர்பார்ப்பே இல்லாத ஒருத்தனால மட்டும்தானே நம்பிக்கையோட வாழ முடியும். எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் உன் சொரூபத்தில் இருந்தால் மட்டுமே அல்லவா முடியும். அனைத்தும் நான் என்று உணராதவரை, இந்த உலகை மாயை என்று தெரியாதவரை, how could you lose your expectation? நேத்துல நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஒரு சின்ன சின்ன நியாயமான எதிர்பார்ப்பு கூட இல்லாம எப்படி வாழ்றது அப்படின்னு எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கும் இல்லையா? ஏங்க நான் அப்படி என்ன எதிர்பார்த்துட்டேன், இந்த எதிர்பார்ப்பு கூட இல்லைன்னா இப்படிதான் நம்ம பேச வேண்டியதா இருக்கும் இல்லையா? அப்போ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த எதிர்பார்ப்பு என்ன கொடுக்கும் உனக்கு? பயத்தை கொடுக்கும். ஏன்னா சந்தேகத்தை கொடுக்கறதுனால. நீ எதிர்பார்த்தது வருமா வராதா என்ற சந்தேகம் உனக்கு பயத்தை கொடுக்கும். ஆதலால் நீ சந்தேகத்தில் தான் வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அந்த எதிர்பார்ப்பின் மீது வாழுகின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமே. சரியா? அப்போ சந்தேகம் தெளிவுக்குள் மடிந்தது. எனக்கு இப்ப சந்தேகமே இல்லைங்கிறாரு. ஏன் என்ன எதிர்பார்ப்பு காணாம போயிடும்? ஏன் எதிர்பார்ப்பு காணாம போயிடுச்சு? ஏன்னா எல்லாம் நான் உணர்வு வந்துருச்சு, தெளிவு வந்துருச்சு. என் குரு எனக்கு உணர்த்தினார் அனைத்தும் நீயே என்று, இந்த உலகம் மாயை என்று, எனது மனதால் நான் சிருஷ்டித்த இந்த உலகம் இது என்று. இப்படி எல்லாம் எனக்கு உணர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னங்க எதிர்பார்ப்பு? யார்கிட்டங்க எதிர்பார்க்க முடியும்? எங்க இருக்கிறதே நான் ஒருத்தன் தான். நானே என்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அப்ப எதிர்பார்ப்பு என்பதும் கூட பொய்யாக சும்மா நாச்சுக்கும் மாயைக்காக வேண்டுமானால் இருக்கலாமே தவிர ரியலா எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா ஒன்னஸுங்க, டுவாலிட்டி இருந்தா தானங்க எதிர்பார்க்கறதுக்கு. ரெண்டுன்னே ஒண்ணு இல்லைன்னா யார்கிட்டங்க எதிர்பார்க்க முடியும்? ரெண்டுன்னே ஒண்ணு இல்லைன்னா எதுங்க எதிர்பார்க்குது? நத்திங் இஸ் பாசிபிள். இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த எதிர்பார்ப்புங்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் குருவை கண்ட மாத்திரத்தில் சந்தேகம் அழிந்தது. சந்தேகம் ஆசையிலிருந்து பிறப்பது. ஆசை அழிந்தது. ஆசை எப்படி அழிந்தது? தெளிவிலிருந்து அழிந்தது. தெளிவை தந்தது யார்? என் குரு. அவ்வளவுதான். குருவை கண்ட மாத்திரத்தில் தெளிவு பிறந்தது. தெளிவினால் ஆசை அழிந்தது. ஆசை அழிந்ததால் சந்தேகம் அழிந்தது. விளைவாக நம்பிக்கை பிறந்தது என்று சொல்ல வருகின்றார். ஓகேவா? நெக்ஸ்ட், வியப்பே வியப்பிற்குள் மூழ்கியது. இது என்னப்பா டிஃபரெண்டா இருக்கு? நம்ம லைஃப்ல வியப்புன்னா என்னங்க? இன்னைக்கு என்னத்தையோ இந்த உலகத்துல பார்த்துட்டு இருக்கோம், வியந்து பார்த்துட்டு இருக்கோம். யாராவது சாகசங்கள் செய்யும் போது வியக்கின்றோம். நம்மளால் கற்பனைக்கு எட்டாத சில விஷயங்களை பார்க்கும் போது வியக்கின்றோம். மிகவும் அழகானவற்றை பார்க்கின்ற போது வியக்கின்றோம். மிகவும் பயங்கரமானவற்றை பார்க்கின்றோம் வியக்கின்றோம். அதிபயங்கரமான முட்டாள்தனத்தை பார்க்கும் போதும் வியக்கின்றோம். ஸோ ஆல் தீஸ் கேசஸ்ல நம்ம வியப்பு 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 என்பது நம் வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இன்ஃபேக்ட் இம்பாசிபிள்ல பாசிபிள்னு நினைக்கும் போது அதான் சொல்றேன், எனிதிங் விச் இஸ் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நடக்குது அப்படிங்கிறப்போ அது உனக்கு வியப்பை தருகிறது அப்படின்னு சொல்றேன். வியப்பு ரெண்டு வகையில வருது அப்படின்னா, ஒன்னு பாசிட்டிவ் வியப்பு, இன்னொன்னு நெகட்டிவ் வியப்பு. சரியா? அதாவது பாசிட்டிவ் வியப்புன்னு சொல்றது நான் எதை சொல்றேன்? லைக் சாகசங்க பெரிய பெரிய உடம்பு ரப்பரா வளைக்கிறான், ஜிம்னாஸ்டிக்ல 10 பல்ட்டி அடிக்கிறான். ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஆச்சரியகரமான வியப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? நெகட்டிவ் சைட்ல வியப்புங்கிறது சில லூசுத்தனங்களை பண்ணுவாங்க. யாராவது இப்படியெல்லாம் கூட எப்படிடா இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அவர் ஆச்சரியகரமான, டேய் அதுக்குன்னு இப்படியெல்லாம் கூட லூசுத்தனமா இருக்க முடியுமா? டேய் இவ்வளவு கஞ்சனா எவனாவது இருக்க முடியுமா? ஸோ டேக்கிங் திஸ் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் ஆல்சோ அண்டர் வியப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம கொண்டு வரோம். சரியா? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? வியப்புங்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? பாசிட்டிவ் வியப்பு விருப்பையும், நெகட்டிவ் வியப்பு வெறுப்பையும் கொடுக்கின்றது. ஆளாதால் வியப்பு என்பது உனக்கு நரகத்தை தான் கொடுக்கும். உண்மையா வியந்தா. அதுக்காக உலகத்தில் நீ வியக்கவே வியக்காதேன்னு சொல்லல. சும்மா நாச்சுக்கும் வியந்துக்கோ. உன்னையே நீ பாசிட்டிவாவும் பாரு, நெகட்டிவாவும் பாரு, அப்படின்னு வியந்துக்கோ. பட் இட் ஷுட் நாட் பி இன் அ ரியல் வே. நீ ரியலா வியக்கும் போது பாசிட்டிவான விஷயங்கள்ல அடிக்ட் ஆயிருவ. ரியலா நெகட்டிவான விஷயங்கள்ல பார்க்கும்போது நீ வெறுத்துருவ. ஸோ இந்த விருப்பம் வெறுப்புக்கும் மூல காரணமாக இருக்கின்றது எதுன்னா வியப்புன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப இங்க போலாமா? வியப்பே வியப்பிற்குள் மூழ்கியது. அப்ப இந்த வியப்புங்கிறது நான் நெகட்டிவ்னு சொல்லிட்டேனா, விருப்பை உண்டு பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டேனா, அப்ப அதை காணாம பண்ணணும்ல.
எப்படி நம்பிக்கையின்மை என்பது நமக்கு பயத்தை உண்டு பண்ணி எப்போதும் துன்பத்தை விளைவிக்கின்றது என்று சொன்னேன். ஆதலால் அதை நம்பிக்கையால் வேறறுத்தோம். அதே மாதிரி சந்தேகம் என்பது ஆசையின் காரணமாக சந்தேகம் என்று ஒன்று வந்துவிட்டால் நமக்கு வாழ்க்கையில் எப்போதும் துன்பம் என்றதை பார்த்தோம். அந்த சந்தேகத்தை தெளிவினால் அளித்தோம். இப்ப நெக்ஸ்ட் அதே வகையில வியப்பே அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு நெகட்டிவ்னா இதுவும் நெகட்டிவா தானே இருக்க முடியுங்க, சரியா? சோ தேர்ஃபோர் வியப்பே வியப்பிற்குள் மூழ்கியது. எப்படி அப்படின்னா அத்வைத சித்தாந்தத்தை விட வியக்கத்தக்க ஒரு விஷயம் ஏதாவது இருக்க முடியுமா? ஒன்றேயான நான் பலவாக தென்படுகின்றேன் என்றால் வியப்பிற்குள்ளும் வியப்பல்லவா? சோ இந்த ஆன்மீக தத்துவத்தை தான் ஒரு வியப்பிற்கெல்லாம் வியப்பாக நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் எவ்வளவு வியந்து நம்ம எவ்ரிடே நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. ஒன்லைன் ஃபார்ம்லாவை ஒரு வருஷமா கூட நம்ம பேசிட்டே இருக்கலாம், நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்கலாம். வியப்பு தானே. இப்படி என்று சொல்ல முடியாது, அப்படி என்று சொல்லி இவன் இருக்கிறானா இல்லையா, இருக்கிறான் என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. அநீர் வச்சனையம்னு ஒரு பேரை வேற கொடுத்துட்டு ஏன்னா அது இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அவன் ஒன்றா பலவா சொல்ல முடியாது. ஒன்றாகவும் இருப்பான், பலவாகவும் இருப்பான். பலவாக இருக்கும் போதே ஒன்றாகவே இருப்பான். அவன் பலவாக இருந்த போதிலும் அன்று ஒன்றுபட்ட தன்மையை விட்டுவிட மாட்டான். இதெல்லாம் என்ன ஆச்சரியங்க! ஆச்சரியத்திற்குள்ளும் ஆச்சரியம் அல்லவா? அப்படி அத்வைத சித்தாந்தத்தின் ஆச்சரியத்திற்குள் விழித்து விட்டால் உனது கேவல உலக ஆச்சரியங்கள் உன்னை விட்டு மறைந்து விடும். விளைவாக வெறுப்பு உன்னை விட்டு அகன்றுவிடும். வெறுப்பு அகன்று விட்டால் ஆசை அழிந்து விட்டால் சந்தேகம் அழிந்து விடுகிறது, நம்பிக்கை பிறக்கிறது, ஆனந்தம் பிறக்கிறது. எப்படி வேணா வச்சுக்கோங்க, அந்த சீரீஸ்ல வந்துக்கோங்க, ஓகேவா? சோ இந்த மூன்று வரிக்குமே ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா டிஃபரெண்டாவே இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ஒரு ஆச்சரியமான இன்னொரு ஆச்சரியம் என்ன இருக்குன்னா, வியப்பே வியப்பிற்குள் மூழ்கியதுன்னு ஏன் சொன்னாரு அப்படின்னு சுத்தமா எனக்கு தெரியல. நான் பேச ஆரம்பிச்சதும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃப்ளோ கிடைச்சு நான் வியந்து கொண்டிருக்கின்றேன். ஓ இப்படியும் இருக்கின்றதோ. வியப்புங்கிறது நெகட்டிவ் அப்படிங்கிறதே நான் பேசும்போதுதான் எனக்கே புரியுது. சோ உலகியல் வியப்பு என்பது நெகட்டிவான விஷயம்தான். அதை நாம் மூழ்கடிக்க வேண்டும். என்ன சான்றே இருக்கு. இப்ப நான் வியப்புன்னு நான் மொட்டையா நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. மேல ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. அந்த ரெண்டு நெகட்டிவ்னா இந்த மூணாவது நெகட்டிவா தானே இருக்க முடியும் என்ற ஆஸ்பெக்ட்ல கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ வியப்பே வியப்பிற்குள் மூழ்கியது. அப்ப நீங்க எதுல வியக்கணும் இனிமே? இந்த அத்வைத சித்தாந்தத்திற்குள் சென்று பிரம்மத்தை பார்த்து நீங்கள் உங்களையே பார்த்து வியக்க வேண்டும். நான் என்னையே கண்டு வியக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயே வியக்கத்தக்க வஸ்து நான் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான் என்று உணர வேண்டும். வேற என்னத்தை வியக்க போறீங்க? நீங்க தான் உலகமா விரிய போறீங்க, நீங்க தான் எல்லாமே இருக்க போறீங்க. அதுல நீ தானே எல்லாம். அங்கே எதை வியந்தாலும் நீ இதை வியந்துக்க வேண்டாம். பிரம்மம் எப்படி எல்லாம் இருக்கும் பாரு. அதாவது பாசிட்டிவ் வியப்பு நெகட்டிவ் வியப்புன்னு சொன்னேன்ல. பாசிட்டிவ் வியக்கத்தக்க அந்த பாசிட்டிவ் வியப்பிற்கு அடித்தளம் அதிஷ்டானம் யாரு? பிரம்மம். நெகட்டிவ் வியப்புக்கும் அதிஷ்டானம் அடித்தளம் யாரு? பிரம்மம். இப்ப வியந்துக்கோ, எதை வியக்கிறது? இது அப்படியே நடிகர் எக்ஸாம்பிள் உள்ள போயிடலாமா? நடிகர் ஆச்சரியகரமான பாசிட்டிவ் வியப்புகளையும் செய்கின்றான். அப்புறம் சில நெகட்டிவ் ரோல்ஸ்ல நெகட்டிவ் வியப்புகளையும் செய்வான். சரியா? இப்போ இந்த நடிகர் அப்படிங்கிற அந்த பிரம்ம வியப்புக்குள் இவன் வந்துவிட்ட பிறகு அவனுக்கு அந்த பாசிட்டிவ் வியப்பு அப்படிங்கிறது எதனுடைய ரெஃப்ளெக்ஷனு? இந்த பிரம்மத்தினுடைய வியப்பே தான் அங்க ஒரு பாசிட்டிவா வியந்துகின்று இருக்கும். வியப்பு மாதிரி தெரியும்னு வச்சுக்கோ. நெகட்டிவ் வியப்பு மாதிரி தெரியும். 100% அது மாயான புரிஞ்சிருச்சு. அந்த மாயையில அந்த வியக்கத்தக்கதாக இருப்பது எதுன்னா அதிஷ்டானம் தான், நடிகர் தான். இங்க வியக்கத்தக்கவன் யார்? நடிகர் தான். அங்க பாசிட்டிவ் வியப்பை கொடுத்தது யார்? நடிகர் தான். இங்க பயங்கரமான கஞ்சனா நடிச்சிட்டு இருக்கான். இந்த நடிப்பு இந்த வியப்பு யார்? நடிகன் தான் இந்த மாதிரி ஒரு நடிச்சிட்டு இருக்கான். இந்த வியக்கத்தக்க செயலுக்கும் அதிஷ்டானம் யாருன்னா நடிகர் தான். சோ நீ நடிகரை வியந்து கொள். ஏன்னா இருக்கிறது அவன் மட்டும்தானே. அதுதான் வியப்பிற்கெல்லாம் வியப்பாக இருக்கின்றது. அந்த வியப்பில் இருக்கும் போது இந்த உலகியல் வியப்பு உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. அது பெருசாவே உனக்கு வியப்பாவே தெரியாது. வியப்பா தெரிஞ்சாதானே டேஞ்சர், லைக்ஸோ டிஸ்லைக்ஸோ வர்றதுக்கு. இது எல்லாமே வியப்பாவே உனக்கு தெரியாது என்று புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கெல்லாம் ஒரு டவுட் கேட்கணும். என்னங்க லைஃப்ல வியப்பே இல்லைன்னா நல்லாவாங்க இருக்கும், உலகியல் வியப்பு தானேங்க வியப்பு. என்னம்மா பேசுறாருடா நம்ம சின்னன்னா அப்படின்னு சொன்னாதானங்க கிக்கு அப்படின்னு தோணலாம். இது வியப்பா?
இந்த சின்னண்ணாவாக வேஷம் தரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருப்பதே நீதான் என்று புரிந்து கொள்வது வியப்பா, சின்னண்ணாவை வேறொன்றாக பார்த்து விட்டு அவன் பேசுவதை கண்டு வியப்பது வியப்பா? நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் வியப்பிற்கும் வியப்பு எது வியப்பு அப்படின்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இன்னொன்னா பார்த்து வியக்கிறது வியப்பா, அல்லது அதுவும் நானே என்று வியப்பது வியப்பா? இப்ப சொல்லுங்க எது வியப்புன்னு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் தட். இந்த உலகத்துல என்னங்க இது வியப்புங்கிறது ஒண்ணு இல்லைன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காதே அப்படின்லாம் ஒண்ணு நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வியப்புக்கெல்லாம் வியப்பாக நீ இருக்கின்றார். அந்த வியப்பிற்கு முன்னால் இந்த வியப்பு வரும். வியப்பு இந்த வியப்பு டம்மி பீஸ். அப்ப நீங்க என்ன மட்டும் வியப்பா பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்மளும் இவரை மாதிரி பேசணும்ன்ற லைக்ஸ்ல போய் விழுவீங்க. ஆனா அந்த வியப்பே நான் தான்டான்னு பாரு. அப்போ என்னை விட அதிகமான கிக்கு உனக்கு தான் கிடைக்கும். அடிக்ஷனும் வராது. நீ தானே அது, நான் வேற நீ வேறையா என்று அந்த ஒரு ஃபீலிங்கை இமேஜின் பண்ணி பாருங்க. வியப்பே வியப்பிற்குள் மூழ்கியது என்றால் எத்தனை அழகு என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதனால் உலகியல் வியப்பில் நமக்கு மயக்கம் ஏற்படாது என்பதையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நாலேஜ் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல எல்லாமே உங்களோட மனசுதான் காரணம், உங்களோட சுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு வியப்பு ஏற்பட்டதுன்னா அந்த வியப்பு தான் அடுத்த ஸ்டேஜுக்கே எடுத்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வியப்பு வருகிறது. நாலேஜ்ல வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நாலேஜ் தெரிஞ்சுக்கும் போதும் அதுக்கப்புறம் ஹையர் நாலேஜ் தெரிஞ்சுக்கும் போது ஒரு வியப்பு, அப்புறம் கிருஷ்ணா ஃபீல் தெரிஞ்சுட்டு கிருஷ்ணா ஃபீல்ல எல்லாத்தையுமே பார்க்கும் போது அது ஒரு வேற லெவல் வியப்பு. ஆனா அப்போ ஒரு கொஸ்டினோ ஒரு டவுட்டோ வந்து எப்படி அப்படின்னு ஒரு சில டைம் இருக்கும். அதுக்கப்புறம் அதை இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கும் போது அப்புறம் விசார சாகரம் படிக்கும் போது இன்னமும் ஒரு அந்த நாலேஜே வந்து நமக்கு இல்லாத ஒரு விஷயத்த வந்து புதுசா நம்ம எடுத்துக்கும் போது வியப்பு தான் வருது. ஆமா, இது இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போச்சு, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவுதானா லைஃப் அப்படிங்கிற மாதிரி. அந்த வியப்பு வந்து எதுல இருந்து வருதுன்னா மாயால இருந்து வருதா இல்லைன்னா? இல்ல அது வந்து அதுவும் மாயை வியப்பு தான். ஆனாலும் அது வந்து மாயை கடக்க செய்யும் வியப்பு. அதனால் தவறல்லன்னு வேணா வச்சுக்கலாம். தீபிகா என்ன சொல்றான்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட மனமா சொல்லலாம் கேட்கும் போது டெஃபனமா வியப்பின் உச்சிக்கே சென்றிருப்பீர்கள் என்பது உண்மைதானே? ஆடா ஆமா ஐயா, இத்தனை நாள் இது தெரியாம போச்சையா என்று ஒரு மிகப்பெரிய வியப்பு உங்களுக்குள் ஏற்படுகிறது என்பது உண்மைதான். அடுத்து கிருஷ்ணா ஃபீல் கேட்கும் போது இன்னும் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆஹா, என் இறைவன் ஒருவன் தானா, எல்லாமாக இங்கே இருக்கின்றானா, எனக்காகவே இருக்கின்றானா, ஐயோ எவ்வளவு அழகாக இருக்கின்றதே. இன்னும் அனுபவிக்கல, ஆனா வியப்பு வந்துருது. சரியா, அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே வியப்பு வந்துருச்சு. சரியா, ஆனால் இந்த வியப்பும் மாயையில் தான் நகழ்கிறது என்றாலும் இப்ப எதற்காக நம்ம அடிக்ட் ஆகும்? வியந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகும். தப்பில்லைங்கிற ஞானத்துல நீ வந்து அடிக்ட் ஆனா தப்பில்லைங்கிற. சோ இந்த வியப்பும் மாயையில் தான் நிகழ்கிறது. ஆனாலும் கூட அது தவறல்ல. ஏனென்றால் உன்னை உணர்த்துவதற்கு இந்த ஞானத்தின் மேல் உனக்கு தாகம் வந்தால், அடிக்ஷன் வந்தாலும் அது உன்னை அந்த அடிக்ஷனை நீக்குவதற்கே உதவி செய்வதாக அமையும் என்பதால் தவறல்லன்னு வேணா எடுத்துக்கலாமே தவிர, பட் பேசிக்கலி இது எங்க வியக்கிறோம் அப்படின்னு சொன்னா மாயையிலிருந்து தான் வியந்து கொண்டிருக்கின்றோம். நீ ஞானமே மாயை என்று சொன்னான் அல்லவா கண்ணன், அஞ்ஞானமும் மாயை ஞானமும் மாயை என்று சொன்னான் அல்லவா கண்ணன். அப்ப ஞானம் மட்டும் உண்மையாயிடுமா என்ன? அப்ப தேர்ஃபோர் பட் ஞானம்ங்கிறது உண்மை இல்லை, மாயை தான் என்றாலும் ஞானத்தை நான் ஞானியாவதற்கு உதவிகரமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அக்செப்ட் பண்ணிக்கலாமே தவிர, பட் அது மாயையில தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வர. மனசுதானே வியக்குது, பிரம்மமா வியக்குதுங்க. இன்னொன்னு பிரம்மம்னு உணரலே இல்லை நீ. பட் இந்த ஒரு விஷயமே ஆஹா ஜஸ்ட் நான் நீன்னு வேறையாவே பார்த்துட்டு, பட் ஸ்டில் அந்த லவ்ங்கிற ஒரு ஃபீலிங்கை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், ஃப்ரெண்ட்லி கேம் பெட் கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், சம பாவனையில் இறைவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு ஃபீலே மனசுக்குள்ளேயே மனசை வச்சுக்கிட்டே இந்த மனம் நானல்லன்ற ஃபீல் வராமதுக்கு முன்னாடி அனைத்தும் ஒன்றுங்கிற தத்துவம் புரியறதுக்கு முன்னாடியே இன்டைரக்ட்லி லவ் ஃபீல் மூலியமா அனைத்தும் ஒன்றுன்னு தான் கொடுக்குறோன்னு வச்சுப்பேன். ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே வியப்பா இருக்கணும். நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கல, யாரும் மனமா சொல்லாவ ஜெயிச்சிட்டீங்களா அல்லது கிருஷ்ணா ஃபீல்ல ஜெயிச்சிட்டீங்களா எனக்கு தெரியல. ஒரு வியப்பம் வந்ததுல அது எங்க இருந்து வந்தது? அது மனசு சும்மானத்துக்கு வியந்துக்குதுன்னு தானே சொல்ல வேண்டியது இருக்கு. அனுபவிக்காமலே வியக்கின்றோம் அல்லவா? ஐயோ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வியக்கிறோம், ஆனா அனுபவிக்க மாட்டேங்கிற. அனுபவிக்காம பின்ன எதுக்கு வியக்கிற?
பரவாயில்ல, தப்பில்லை. அந்த வியப்பு உனக்கு அனுபவத்தை கொடுக்கும் வரைக்கும் அந்த வியப்பு தவறில்லை என்று வேணா நம்ம எடுத்துக்கொள்ளலாமே தவிர அது மாயையில் இருக்கின்ற வியப்பு அப்படின்னு எடுத்துக்கோங்க. பட் அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஓகே, அது வியப்பிற்கெல்லாம் வியப்பாக இருக்கு என்ற அந்த பிரம்ம வியப்புக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சோ அது வந்து தப்பில்லை அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ வியப்பே வியப்பிற்குள் மூழ்கியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இவரே வந்து அதுதானே சொல்றாரு. முதல்ல ஞானம் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றாரு. மனமா சொல்லா, மனமா சொல்லா, அதுக்கப்புறம் கிருஷ்ணா ஃபீல். கிருஷ்ணா ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் மனமா சொல்லா வியப்பு மங்கி போயிடும். கிருஷ்ணா ஃபீல்ல பயங்கரமான வியப்பு. அடுத்து இந்த கண்ணனே நான் சொல்லும் போது கிருஷ்ணா ஃபீல் கொஞ்சம் மங்கிடுது. அப்புறம் அந்த நானே நான் சொல்லிட்டு இருக்க அந்த இணைப்பும் இல்லாமல் பூ சுத்த சுத்தமாக மாறும்போது அங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுது. சோ ஒவ்வொரு வியப்புக்குள்ளும் இன்னொரு வியப்பு மறைந்து கொண்டேதான் வந்து இறுதியில் வியப்பிற்கெல்லாம் வியப்பாக நான் மாறும்போது மற்றவைகள் எதுவுமே வியப்பாக தெரியாத ஒரு நிலை எனக்கு வருகிறது என்ற விஷயத்தை ஏக்நாத் மகாராஜ் இங்கே சொல்லியதாக நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ தட்சிணாமூர்த்திய சனத்குமாரர்கள் வந்து பாக்குறாங்க. அந்த மௌனத்தை பார்த்து இவங்க வியந்த மாத்திரத்துல இவங்களுக்கே மௌனமாகுது. சோ அந்த வியப்பை பார்த்து இவங்களுக்கு அந்த அந்த இடத்துல போகும்போது வியப்புக்கே வியப்பிற்குள் மூழ்கியது. இது கூட எடுத்துக்கலாமா? அந்த மௌனத்தை பார்த்த உடனே அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுறது. அப்படி போகும்போது ஒரு வியப்பு ஏற்படும் இல்லையா? பேரானந்தம் ஏற்படும் இல்ல? அதாவது பிரம்மம் தான் வியப்பிற்கெல்லாம் வியப்பாக இருக்கின்றது. அப்ப தட்சிணாமூர்த்தியின் மௌனம் இவர்களுக்கு பிரம்மமாகவே காட்சியளித்தது. அப்ப இதுதான் உண்மை என்று அவர்களுக்கு உணர்த்தியது. அந்த உண்மை விளங்கிய பிறகு அவர்களுக்கு சந்தேகம் எல்லாம் விலகியது. சோ வியப்பே அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. ஏனென்றால் வியப்பிற்கெல்லாம் வியப்பாகி அந்த மௌனத்தையே அவர்கள் தரிசனம் செய்துவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு மேற்கொண்டு எந்த வியப்பும் வரல, அதனால சந்தேகங்களும் வரல, கேள்விகளும் வரல அப்படின்னு எடுத்துக்கலாம். தப்பு. அதே மாதிரி பக்தர்களுடைய ஸ்டோரி கேட்டாலோ அந்த படத்தை பார்க்கும்போதோ இன்ஸ்பயர் ஆயிடுறோம். சோ எப்படிடா இப்படி எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், கிருஷ்ணன் வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு. அதை வந்து அவங்க பிரசாதமா பார்க்கும்போது அவங்க அவங்க கிட்ட இன்ஸ்பயர் ஆகிறோம் அப்படிங்கும்போது அது பெரிய வியப்பா இருக்கு. அதெல்லாம் நம்ம செயல்படுத்தவே முடியாது. ஆனாலும் அவங்க மேல ஈர்ப்பு வருது, அந்த வியப்பு வருது. சோ அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போக மாட்டோமா அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள போறதும் அந்த ஆனந்தத்தையும் வந்து தரக்கூடியதாவும் இருக்குங்க. நான் கேக்குதா? நீங்க பேசுறது கேக்கல. சாரிமா, இன்டர்நெட் ப்ராப்ளம், லைட் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இடையில ஸ்ட்ரக் ஆச்சுன்னா நான் தான் சரி என்னோட நெட் தான் ப்ராப்ளம் நினைச்சிட்டேன். அப்பப்போ கட் ஆச்சு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது. ஓகே ஓகே, என்னவோ அடிக்கடி இந்த மாதிரி மக்கள் பண்ணது. ஓகே, ஸோ நம்ம ஃபைனல் லைனை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்பிக்கையின்மை நம்பிக்கையால் அழிந்தது, சந்தேகம் தெளிவுக்குள் மடிந்தது, வியப்பே வியப்பிற்குள் மூழ்கியது என்பதை பார்த்து முடித்து இறுதியாக 4வது பாயிண்ட், ஆத்மானந்தம் அளவு கடந்து போனதால் அது தன் சுயத்தை மறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் இதோட எதை லிங்க் பண்ண சொன்னேன்? சச்சித்தானந்தம் சச்சிதானந்தத்தை உணராது அப்படிங்கிற விஷயம். அந்த என்னடா அது அமிர்த அனுபவம் ஒன்றும் வரமாட்டேங்குது வாய்க்கு. அமிர்த அனுபவோட லிங்க் பண்ண சொன்னேன். ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பொருந்ததுன்னு உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் நான் அதை ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்றேன். சச்சிதானந்தம் சச்சிதானந்தத்தை உணராது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுதான் முக்கியம். இப்போ நான் உன்னை உணர்ந்தேன், நான் அங்கே பேனா இருப்பதை உணர்கிறேன், நான் அங்கே சேர் இருப்பதை உணர்கிறேன். அப்போ நான் வேற அது வேற அப்படிங்கிறப்போ நான் அதை உணர்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். அப்ப திரிபுடிகள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கின்றது. சரியா?
நானே உணர்வுமயமாக இருக்கின்றேன் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம், உணர்வுகளுக்கெல்லாம் உணர்வாக ஆன பிறகு நான் உணர்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணேன்னா மறுபடியும் நான் ரெண்டுக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தமாயிடும். நானோ சச்சிதானந்தமாக பிரம்ம உணர்வாக அனைத்திற்கும் அதிஷ்டான உணர்வாக மாறிய பிறகு அதை நான் உணர்றேன் அப்படிங்கிற அந்த ஃபீலை நான் கொண்டு வந்துட்டேன்னா, அப்ப நான் மைண்ட்ல இருந்தானே கொண்டு வரணும். அந்த ஃபீலை டுவாலிட்டில இருந்தானே அந்த ஃபீலை கொண்டு வர முடியும். அந்த ஃபீலிங் ஆஃப் ஆல் ஃபீலிங்ஸாக இருக்கும்போது அந்த ஃபீலிங்கா இருப்பேன், அவ்வளவுதான். அதுக்காக ஃபீலிங்கே இல்லாம மறக்கட்டேன்னு நினைச்சிடாதீங்க. இட் டசன்ட் மீன் தட் அவர் உணராதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அங்க ஃபீலிங்கே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது ஃபீலிங்காவே இருக்கும். நான் ஃபீலிங்கா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் அதுக்கு இருக்காது. ஏன்னா அது ஃபீலிங்காவே இருக்கு. இந்த நாக்கு ஐ எம் டேஸ்டிங் ஆல் தீஸ் டேஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது டேஸ்டிங்ல டேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அது டேஸ்ட் எல்லா டேஸ்ட்டுமாவே இருக்கு. அது எல்லா டேஸ்ட்டுமா ஆல்ரெடி இருக்கும்போது ஐ எம் டேஸ்டிங் அப்படின்னு இருந்த ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டெப்த் ஒன்று கொடுக்குறாரு. ஆத்மானந்தம் அளவு கடந்து போனதால் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை வேற போட்டிருக்காரு. பியூர் பிளிஸ்ஸா நீ மாறிட்டேன்னா அப்படின்னு அர்த்தம். டோட்டலா மனம் கடந்த நிலைக்கு நீ வந்து விட்டேன்னா அப்படின்னு அர்த்தம். அளவு கடந்து போனது அப்படின்னு சொன்னா மைண்டை டோட்டலா விட்டுட்டு பியூர் பிளிஸுக்கு நீ என்ட்ரி ஆறு அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த நிலைக்கு வரும்போது அது தன் சுயத்தை மறந்தது அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து தான் ஆத்மா, நான் ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம், நான் பிரம்மம், தத்துவம் அசி, நான் அதுவா இருக்கிறேன், நான் அதுவா இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்ல வராருங்க. அவ்வளவுதாங்க. சரியா? ஏன்னா நம்ம பொதுவா ஒரு டு பிகம் தேட் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நான் பிரம்மம், நான் பிரம்மம், நானே அதுவா இருக்கின்றேன். So we are trying to feel it. As long as you are trying to feel it, you are in the mind தானே. As long as you are in the practice with your mind, நீ மைண்ட்ல தான் இருக்க. நீ பிரம்மம் ஆகல. ஒன்ஸ் நீ பிரம்மம் ஆயிட்ட அப்படின்னா what is the necessity of thinking that I am பிரம்மம், I am பிரம்மம் அப்படின்னு நான் நினைக்கணுமா? எனக்கு என்ன சொன்னேன், நான் ஸ்ரீகாந்த், நான் ஸ்ரீகாந்த், நான் ஸ்ரீகாந்த் அப்படின்னு நினைச்சாதான் நானா? Why should I feel that I am ஸ்ரீகாந்த்? ஆல்ரெடி I am that ஸ்ரீகாந்த் இல்ல என்று நாம புரிந்து கொள்ளும் அப்படி புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பிரம்மமாக நீ முழுமையாக மாறும்போது நான் பிரம்மம் என்ற அந்த ஃபீல் வந்து உன்னை விட்டு போகும்ன்றதுதான் இங்க சொல்லியிருக்காது. அது தன் சுயத்தை மறந்தது அப்படிங்கிறது நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ therefore don't get confused as if that இது முழுமையான பிரம்ம ஆனந்தத்துக்குள்ள போகும்போது அங்க ஒண்ணுமே இருக்காது, சூன்யமாக போய்விடும் என்ற அர்த்தம் அல்ல. சரியா? there are concepts like nothingness அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் வேற இருக்கு. பட் we are not talking about the nothingness. நமது வேதம், நமது ஞானதேவர், நமது குருக்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அத்வைதம் அப்படிங்கிறது தான். அத்வைதத்தை நத்திங்னஸ்ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இருக்கிறது ஒன்றே இருக்கின்றது, அதுவே எல்லாமா இருக்கின்றது என்ற ஒரு விஷயம் தான் நாம படிச்சுட்டு இருக்கோமே தவிர, ஈவன் அந்த புத்திசம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அவங்க நத்திங்னஸை பத்தி பேசுவாங்க. ஸோ therefore that is not our case. நம்ம அனுபவிக்க வேண்டியது என்னை நான் அனுபவிக்க வேண்டும். என்னை முழுமையாக நான் அனுபவிக்கும் போது அங்கே நான் அனுபவிக்கின்றேன்ற உணர்வு இருக்காது என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்டுவதாக நீங்கள் உணர வேண்டும். ஓகேவா? போதுமா? ரொம்ப நேரம் ஓட்டிட்டேன் இந்த ஸ்லோகத்தை. அப்போ அந்த ஆத்மானந்தம் அளவு கடந்து போனதால் அது தன் சுயத்தை மறந்தது. சதாசிவ பிரம்மேந்தர், கபீர், சுக்கர், அப்புறம் துக்காராம், இப்போ தம் ஆத்மாவே இருக்கிறாங்க. அதுலயே இருக்கும்போது வெளியில நடக்கிற விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு பேதம் தெரியல. எல்லாமே சொரூபந்தான். தானும் சொரூபங்களே மறந்துதான் இருக்காரு சதாசிவ பிரம்மேந்தர். ஓகே, நீ சொல்றது, நான் சொன்னது வேற, ஆனா நீ சொல்றது வேற. ஆனா இதுவும் நம்ம எடுத்துக்கிட்டா தப்பில்லை. நீ என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தை மறந்து இருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. நான் முழுமையான பிரம்ம உணர்வில் இருக்கும்போது இந்த உலக உணர்வு என்னை மறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுவும் கரெக்ட் தான். பட் இங்கே நான் சொல்லப்பட்டது என்னதுன்னா, நான் பிரம்ம உணர்வாக ஆகிவிட்ட பிறகு நான் பிரம்ம உணர்வுங்கிற எக்ஸ்ட்ரா தொக்கி நிக்கிற அந்த மன உணர்வு மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா உலகத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னும் போது அங்க மனசு எங்க இருக்கும்? உலக உணர்வு மிஸ் ஆச்சுன்னு சொன்னதும் கரெக்ட் தான், ஒண்ணும் இல்லை. உலகத்துலதானே மனசு இருக்கு. இவன் மனசு உணர்வை விட்டு வெளியே வந்துட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா மனசு இருக்கிற வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மா யார் பண்ணிட்டு இருக்காங்க? மனசுதான் பண்ணிட்டு இருக்கு. அப்ப உலகம் தெரியும், உலகத்துல இருக்கு. ஏன்னா மனசு இருக்கிற வரைக்கும் உலகமும் தெரியும். அப்ப அனைத்தையும் மறத்தல் அப்படிங்கிறது உன் மனசையே மறத்தல் அப்படிங்கிறது தான் இங்க குறிக்கிறது
அதனால உலகத்தை மறத்தல் மனதை மறத்தல் எல்லாம் ஒண்ணுதான். கரெக்ட் தான். Okay, we will move on to 85. When the devotee approaches with such a love, God enters into that very devoteehood. Then the end of worship and the worshipped is reached, revealing his own divine play. Beautiful another ஒரு ஸ்லோகம். இப்போ எப்படி ஞானி ஆகிறாரு அப்படிங்கிறதாங்க விளக்கிட்டு இருக்காரு. நான் எப்படி ஞானி ஆனேன், என் இறைவன் அருளால், என் குரு அருளால் நான் எப்படி ஞானி ஆனேன், அதுதான் நீங்க வர்ணிச்சிட்டு இருக்காரு. நம்பிக்கை நன்மை நம்பிக்கைக்குள்ள போச்சு, சந்தேகம் வெளி தெளிவுக்குள்ள போச்சு, வியப்பே வியப்புக்குள்ள போச்சு, ஆத்மானந்தம் உணராது. சோ எப்படி ஞானி ஆனேன், சோ இந்த விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. அப்போ இந்த இடத்துல பக்தன், இந்த இடத்துல பகவான் வந்திருக்கு. என்னது குருவனத்துக்குள்ள இறைவனை கொண்டு வந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. குரு எப்பயுமே இறைவனா தான் பார்க்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ தேர்ஃபோர் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் தட் இங்க இறைவன் வந்திருக்கே அப்படின்லாம் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. குருவும் இறைவனும் ஒன்றுதான். ஓகேவா? இப்போ பக்தன் அத்தகைய அன்புடன் வரும்போது இறைவனே அந்த பக்த நிலைக்குள் நுழைகிறான். பிறகு வழிபடுபவன் வழிபாடு என்ற வேறுபாடு முடிவுக்கு வந்து இறைவனது திருவிளையாடல் வெளிப்படுகிறது. சூப்பரான ஒரு ஸ்லோகம். ஏன்னா நம்ம என்னதான் நான் வாய்க்கிலேயே நான் என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஞானிகளின் வார்த்தைகளோடு பேசும்போது அதனுடைய டெப்தே வேற லெவல்ல இருக்கும். ஒரு பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு, அவர் சொல்றது உண்மையா பொய்யா யாருக்கு தெரியும், இவர் பாட்டு கற்பனை பண்ணி அடிச்சு விட்டுருக்காரு போல அப்படின்னு எல்லாம் கூட யாருக்காவது தோணும். சரியா? பட் இப்போ அதே விஷயத்த ஞானதேவர் சொல்லுகின்றார், ஏக்நாத் சொல்லுகிறார் அப்படின்னா அப்படி சொல்றதுக்கு உங்களால முடியாது இல்லையா? அதுதான் ஒரு பெரிய டெப்த், ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அப்படி நான் என்ன அடிக்கடி கத்திட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒன்ஸ் யூ கெட் கம்ப்ளீட்லி சரண்டர், நீ முழுமையாக சரண்டர் ஆயிட்ட அப்படின்னா இந்த உடல் மனம் என்பது ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். இந்த விஷயத்த நான் அடிக்கடி பேசியிருக்கேன் இல்லையா? ஸோ நீ ஜஸ்ட் ஒப்படைக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் நீ ஒப்படைச்சிட்ட அப்படின்னு சொன்னா நீ என்ன ரோல் எடுக்கணும், நீ என்ன வேஷம் போடணும், நீ அடுத்து என்னவா ஆகணும், நீ என்னென்ன பண்ணணும், எதுவுமே நீ டிசைட் பண்ண மாட்ட. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் காட் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதற்கு இந்த ஸ்லோகம் ஒரு ப்ரூஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? எப்படி அப்படின்னு பார்க்கலாம். பக்தன் அத்தகைய அன்புடன் வரும்போது, எத்தகைய அன்புடன் வரும்போது, அகம் பிரம்மாஸ்மி என்ற முழுமையான தெளிவோடு வரும்போது, மேல சொன்னார் இல்லையா? சோ அந்த மேலேயே சரணாகதி வந்துருச்சு. ஓகேவா? நம்பிக்கையின்மை நம்பிக்கையால் அழிந்தது, சந்தேகம் தெளிவுக்குள் மடிந்தது, வியப்பே வியப்புக்குள் மூழ்கியது, பிரம்மமானேன். இது சரணாகதி இல்லாம நடக்குமாங்க? கடைக்கண் பார்வை பட்ட மாத்திரத்திலே எல்லாம் நடக்குதுன்னா சரணாகதி நடந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா? அந்த சரணாகத நிலையில் தான் இந்த எல்லாமே நடக்கும்னு புரிஞ்சுக்கணும். அந்த நிலையைத்தான் வரி வரியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, அந்த சரணாகத நிலையில என்ன நடக்குது அப்படின்னா, பக்தன் அத்தகைய அன்புடன் அப்படின்னா சரணாகத நிலையுடன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அத்தகைய பக்தினா எத்தகைய பக்தின்னு கேட்காதீங்க. சரணாகத நிலையுடன் வரும்போது இறைவனே அந்த பக்த நிலைக்குள் நுழைகிறான். நீ இறைவன்கிட்ட சரண்டரானா இறைவன் என்னவா உன்கிட்ட சரண்டர் ஆயிடுவான்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அதுதாங்க இறைவன். சோ பக்தன் அன்போடு இறைவனை வரும்போது, இறைவனிடம் வரும்போது இறைவனே பக்த நிலைக்குள் சொல்லுகிறான். பகவான் பக்தனானான். புரியுதா? பக்தன் சரணாகத பாவத்துடன் பகவானிடம் சென்றால் பகவான் பக்தனாகி விடுகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? பிறகு வழிபடுபவன் வழிபாடு என்ற வேறுபாடு முடிவுக்கு வந்து இறைவனது திருவிளையாடல் வெளிப்படுகிறது. என்னையா சொல்ற? யாரு யார பக்தி பண்றாங்க? இப்போ பகவான் பக்தன் ஆயிட்டான் அப்படின்னா யாருக்கு? பக்தனுக்கு. இப்ப பக்தன் யார்? இப்போ பகவான். யாருக்கு? பகவானுக்கு. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அதாவது முதலில் பக்தன் பகவானை நோக்கி செல்லுகின்றான். ஓகேவா? அப்ப இந்த பக்தன் பாயிண்ட் ஆஃப் விஷன்ல பகவான் பகவான், சரியா? தான் பக்தன். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இவன் சரண்டரான மொமெண்ட்ல பகவான் பக்தன் ஆயிட்டான்.
அப்போ பகவான் யாரு? முதல்ல போனான்ல ஒரு பக்தன், அவன் தான் பகவான். கன்ஃபியூஸ் பண்ணல இல்லைங்க, நம்ம பாட்டு பகவான் பக்தன் உளறிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். யாராவது தெளிவா அவனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு பக்தன் பகவானிடம் சரண் புகுந்த மாத்திரத்தில் பக்தனே பகவான் ஆகின்றான். யாருக்குன்னா பகவானுக்கு. ஏனென்றால் பகவான் பக்தன் ஆகிவிட்டான். பகவான் பக்தனானதால் யாருக்கு? பக்தனுக்கு. பகவான் பக்தனானதால் பக்தன் பகவான் ஆனான். ஐயோ கரெக்டா சொல்றேனடா, புரியுதா எல்லாருக்கும்? புரியுதுண்ணா. ஓகே, தேங்க்யூ. சோ அப்போ இங்கே இப்ப இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்ப பாருங்க, இது ஈஸியா புரியும் உங்களுக்கு. வழிபடுபவன் வழிபாடு என்ற வேறுபாடு முடிவுக்கு வருது. ஏன்னா இப்போ யாரு யார வழிபடுறாங்கன்னு உங்களால சொல்லிட முடியுமா? யாரு யார வழிபடுறாங்க? இட்ஸ் டோட்டலி இம்பாசிபிள் டு சே. ஏன்னா ரெண்டு பேருமே பகவான் அப்படின்னா யாரையும் வழிபட முடியாது. ரெண்டு பேருமே பக்தன்னா ரெண்டு பேரை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இது 100% இம்பாசிபிள். ஆனா பாசிபிலிட்டியா இருக்கு. ராதாகிருஷ்ணா చెప్పి எக்ஸாம் சொல்லுங்கண்ணா. ராதாகிருஷ்ணன் அவங்க ரெண்டு பேரும் தான் அப்படி வழிபாடு பண்ணுவாங்க. பக்தன் பகவானோ பகவான் பக்தன் ரெண்டுமே அப்படியா இருப்பாங்க. ராதாகிருஷ்ணா சொல்றதை விட சிவன் விஷ்ணு சொல்லலாம்டா. நீ நல்லா கூர்ந்து கவனிச்சேன்னா, சிவன் விஷ்ணு கிட்ட பயங்கரமான பக்தியில இருப்பாரு, விஷ்ணு சிவன் கிட்ட பயங்கரமான பக்தியில இருப்பாரு. விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் சிவனை பகவான்னு சொல்லுவாரு, சிவனை பொறுத்த வரைக்கும் விஷ்ணுவை பகவான்னு சொல்லுவாரு. இல்ல அவங்க எடுக்கிற ஒவ்வொரு அவதாரத்திலையும் இப்ப விஷ்ணு அவதாரம் எடுக்கும் போது சிவன் அவருக்கு ஆஞ்சநேயர் சிவனோட அம்சம். அதே மாதிரி சிவன் அவதாரம் எடுக்கும் போது அங்க பார்த்தோம்னா விஷ்ணுவோட அம்சமா அங்க பக்தனா இருப்பாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி ஒண்ணு இல்ல, நம்ம கோயில்ல விஷ்ணு அவதாரம் எடுக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சித்தேஸ்வர் ஓடி ஓடி முன்னாடியே உட்காந்துட்டாருன்னு நம்ம கதை படிச்சோமா இல்லையா? வாட் இட் இண்டிகேட்ஸ்? வாட் அ கைண்ட் ஆஃப் பக்தி. இப்ப யார் பக்தன் யாருப்பா பகவானு? இட் இஸ் இம்பாசிபிள் டு சே அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா? சோ அதையும் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ ஒரு பக்தன் பகவானிடம் சரண் சொல்லுங்க. இல்ல அதே மாதிரி நீங்க அதாவது ஒரு உலக விஷயத்திலேயே இப்ப நான் ஒருத்தங்கிற அடிமை ஆகணும், அடிமைப்படுத்தணும் அப்படின்னா நீ அவங்களுக்கு அடிமை ஆனாதான் அடிமைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ ஒரு உலக விஷயத்திலேயே அப்படி அப்படிங்கும்போது சரணாகத்தம் அதை விட உயர்ந்தது அப்படிங்கும்போது நான் சரண் புகும்போது இறைவன் எனக்கு சரண் புகுகின்றான். அதாவது நானே எனக்குள் சரண் புகுகின்றேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாடா. ஆக்சுவலா ஒன்னஸ் ஃபீல வந்துதான் நம்ம சரணாகதின்னு பேசிட்டு இருக்கோம். பாரு, சரணாகதிங்கிற பேர்ல நமக்கு ரெண்டு இருக்கிற மாதிரி தெரியுது தானே. ஆனா சரணாகதி அப்படின்னா என்னப்பா? நீ அங்க டோட்டலா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்ட அப்படின்னு ஆயிடுதா? இங்க இந்த நான் உடல் மனம் இது எல்லாமே என்னது இல்லப்பா, இறைவா இது ஒண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை டோட்டலா இழந்துட்ட அப்படின்னா, அங்க போய் ஒப்படைச்சிட்ட அப்படின்னா அங்க ரெண்டு எங்க இருக்கு? அங்க ரெண்டு இருக்கவே முடியாது, அங்க ஒண்ணுதான் இருக்கும் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி சரணாகதம் என்பது பக்தன் பகவான் என்று இருந்தால் தானே சரணாகதம் நடக்கும். ஆமாப்பா, ஆனா சரணாகதம் நடந்ததுக்கு அப்புறம் என்னப்பா இருக்கும்? கல்பித துவைதத்தில் அவங்க ரெண்டு பேரும் பகவான் பக்தன் மாத்தி மாத்தி பேசிக்கலாம். கல்பித துவைதம்னா என்ன புரியுதுல்ல உங்களுக்கு? பூரண சரணாகதிக்கு பின்னரும் கூட பகவான் பக்தன் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் பியூர் அத்வைதத்துல இருக்கும். அதனங்க பியூர் அத்வைதத்துல எப்படி இங்க ரெட்டைகள் இருக்கும்? அதுக்கு பேரு தான் கல்பித துவைதம்னு நம்ம ஞானேஸ்வர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது பொய்யாக சும்மா நாச்சுக்கும் மாயைக்காக விளையாட்டிற்காக மாறி மாறி பகவான் பக்தனா இருப்பாங்களே தவிர உண்மையில அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பேதமும் இருக்காது. ஏன்னா அங்க ரெண்டு ஒன்னாயிடுச்சு. ஒன்னாதுக்கு அப்புறம் உண்மையான பேதம் இருக்காது, சும்மா நாச்சுக்கும் இருக்கும், பொய்யாக பேதம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? அதைத்தான் இங்க சொல்றாரு. வழிபடுபவன் வழிபாடு என்ற வேறுபாடு முடிவுக்கு வருகிறது அப்படின்னு சொன்னா அதுக்காக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. உண்மையா இருக்காதுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த வழிபடுதல் அப்படிங்கிறதே இருக்காதுன்னு இல்லை. அதுக்கப்புறம் கல்பித வேதத்திலையும் வழிபாடு இருக்கும், ஆனா அது உண்மையா இருக்காது அப்படின்னு அர்த்தம். சும்மா அதுக்கும் பொய்யாக மாயைக்காக பண்ணுக்காக அந்த பிரம்மத்தின் வெளிப்பாட்டிலே இந்த விதவிதமாக வெளிப்படுவதன் பொருட்டு, ஒரே பிரம்மத்தை விதவிதமாக சுவைப்பதன் பொருட்டு அது வெளிப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர, அல்லது நடிகரே ஒரு பகவான் வேஷமாகவும் பக்தன் வேஷமாகவும் போட்டுக்கிட்டு எங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா யார் யாரை வழிபடுறாங்க? சும்மா வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயான உண்மையில அங்க ஒண்ணுமே இல்லை.
உண்மையில ஒன்னஸ்குள்ள வழிபாடுங்கிறது இருக்க சான்ஸே இல்லை. இப்படி அவங்க ஒன்றனஸ்குள்ள போயிட்டாங்க. எப்படி ஒன்னஸ் ஆறாங்க அப்படிங்கறத அழகா சொல்றாரு. நீ சரணான மோட்ல அவன் ஒன்ட்ட சரணாயிடுறான். அங்க ரெண்டுங்கிறது இல்லவே இல்லை, அங்க ஒண்ணுதான் இருக்கு. அங்க ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் யாரை வழிபடுறது? சோ வழிபாடு அங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை என்ற விஷயத்தை அடுத்த இவர் சொல்லியிருக்கிறதா நீங்க பாருங்க. ஓகேவா? முடிவுக்கு வந்து அடுத்ததான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இறைவனது திருவிளையாடல் வெளிப்படுகிறது. வாட் அ பியூட்டி ஹியர். ஜீவன் இறைவனிடத்தில் சரண் புகுகிறான். சரியா? இறைவனும் ஜீவனிடத்தில் சரண் புகுகிறான். அப்போ ஒன்னோடு கலந்துடுச்சு, ரெண்டு மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க ரிமைனிங் யாரு? இறைவன் மட்டும்தான். இப்போ உன் கண்ணுக்கு ஜீவன் தெரியுமா? நீ பாட்டுக்கு ரெண்டு கலந்துருச்சு, அப்புறம் உப்பு கட்டி வந்து கடலுக்குள்ள போயிருச்சு, உப்பு கட்டி தெரியாதுன்னா நினைச்சிடாதீங்க. அப்பயும் உப்பு கட்டி தெரியும். சரியா? கலந்ததுக்கு அப்புறமும் உப்பு கட்டி இருக்கும். ஆனா அந்த உப்பு கட்டிய கடலே தான் ஆட்டும். உப்பு கட்டி வேணாம், அலை. சரியா? அலை பெஸ்ட். சரியா? அப்போ அப்பயும் அலை இருக்கும். ஆனா அந்த அலையை ஆட்ட போறது யாரு? கடலு. ஆனா ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமா? நீ உணர்ந்தாலும் உணரலைனாலும் உன்னை ஆட்ட போறது கடல் தான். ஆனா அது உணர்ந்திருப்ப பக்தன் சரணானதி ஆனதுக்கு அப்புறம் உணர்கின்றான். நம்ம எல்லாம் உணராம இருக்கோம். அப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்கே தவிர, இல்லைன்னா மட்டும் நீயே உன்னை ஆட்டிக்கிறியாகும். உன்னை ஆட்டுறது அவன் தான். கடல் தான் அலையை ஆட்ட முடியும். அலையாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஆனா என்ன, நீ நினைக்கிற மாதிரி கடல் ஆட்டிட்டு இருந்தது ஒரு காலகட்டம் வரைக்கும். நீ அந்த நினைப்பு எனக்கு வேண்டாண்டா சாமின்னு ஒப்படைச்சிட்ட. இப்போ அவன் நினைப்பிற்கேற்றார் போல் ஆட்டுவான். தட் இஸ் தி பியூட்டி. இங்க என்ன சொல்லியிருக்கு? இறைவனது திருவிளையாடல் வெளிப்படுகிறதுன்னா முழுக்க இறைவனின் திருவிளையாடலாக அது மலர்ந்து விடும். இங்க இந்த பக்தன் வந்து அவன் அடுத்து செய்யறது எல்லாமே அவனுடைய விளையாட்டு கிடையாது, இறைவனுடைய விளையாட்டு. அவனை வச்சுக்கிட்டு அந்த இறைவன் எப்படி வேணும்னாலும் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கா மாறிவிடும் என்று புரிந்து கொண்டால் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கின்றதுன்னு புரிகிறதா? சரியா? சோ இது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நம்ம சொல்ற விஷயம்தான் அது. இந்த மாதிரி மகான்கள் வாயிலாக கேட்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டெப்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரை டு ஃபீல் தி பவர் ஆஃப் சரண்டர் அப்படின்னு சொல்ல வரேன். இந்த ஒன்னஸ்குள்ள இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஃபீலை வந்து இமேஜின் பண்ணுங்க. இந்த மனமற்ற நிலையில இருக்கக்கூடிய அந்த ஃபீல். ஏன்னா மனசை வந்து அவன் தான் இருக்கான்ல. ஒரு வேலைக்காரன் நம்ம சொல்லக்கூடாது அப்படி, ஆனாலும் சொல்றேன். ஏன்னா நமக்காக ஒருத்தன் இருக்கான் இல்லைங்க, வான்னு கூப்பிடுறான் இல்லைங்க, டே நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்றான் இல்லைங்க. அதை தூக்கி கொடுங்களேன். உங்க மனசை வச்சுக்கிட்டு என்னத்தை செய்ய போறீங்க? நீங்க என்னத்தை சிந்திச்சு ஆக போறதுன்னு நமக்கு ஒண்ணும் தெரியல. வேற லெவல் அவன் ஆட்டுறதுக்கு காத்திருக்கும் போது நம்ம எதுக்குங்க ஆட்டணும்? ஒரு ஜோக்கா ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு படத்துல வருதான், பகவான் முன்னின்று தோன்றி என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னாராம். ஏயா எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கே தெரியலன்னா நீ எல்லாம் கடவுளா அப்படின்னு திருப்பி கேட்டானா. சரியா? அது ஒரு ஜோக்கா இருந்தா கூட தட் இஸ் ரியாலிட்டி இல்லையா? ஏங்க அவன் தானே உண்மையான பக்தனுங்க. ஏங்க அவன் கேட்டது வந்து நக்கலா இருக்கலாங்க, ஆனா நக்கலாங்க அது அது எவ்வளவு பெரிய ஞானங்க. இறைவன் வந்து கேக்குறான், என்ன வரம் வேண்டும் கேள் பக்தனே. இறைவா என் பக்தியை புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா இது? ஏண்டா எனக்கு என்ன நல்லதுன்னு உனக்கு தானே நல்லா தெரியும், என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க என்று அவன் கேட்டான் என்றால் முழுமையான சரணாகதியில் இருக்கின்றான் என்றவா அர்த்தமாகின்றது. சோ தேர்ஃபோர் அந்த ஒரு முழுமையான சரணாகதிக்குள் நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துடைய நோக்கம். அந்த ஏக்நாதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க எழுதியிருக்காரு. நீ அந்த குரு இறைவன் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ குரு கிட்ட சரணாகதி ஆகும் போது திஸ் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஒன்ஸ் குரு கிட்ட சரணாகதி ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் the sense of I am doing அப்படிங்கிறது இருக்காதுங்க. நான் அதை பண்றேன் இதை பண்றேன். என் குரு சொல்லுகிறாரு நான் செய்யறேன்ப்பா. டேய் என்னடா செய்ய போற? தெரியல, என் குரு என்ன சொல்றாரோ அதை செய்வேன். என்ன கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் இருக்கும்? ஒண்ணுமே இல்ல, எல்லாம் அவன் பாத்துக்க போறான்னா நமக்கு என்னங்க வேலை? சோ உனக்கு அந்த சிந்திக்கும் வேலையை கூட வேணாங்கிறான். அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது நீ என்னத்தை சிந்திக்கிற? உன்னை வச்சுக்கிட்டு நான் விளையாடிக்கிறேன், விட என்கிட்ட வந்துட்டே இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். விட்டுற வேண்டியதானே. நீ விளையாண்டா விளையாட்டு, அவன் விளையாண்டா திருவிளையாட்டு, நல்லா தானே இருக்கும் என்றாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் நம்மளுடைய பிளே அப்படிங்கிறது டிவைன் பிளேயாக மாறட்டும், நம்மளுடைய விளையாட்டு திருவிளையாட்டாக மாறட்டும் என்று நாம் புரிந்து கொள்வோம். சரணாகதியினுடைய ஒரு பவரை வந்து இந்த ஸ்லோகம் வெளிப்படுத்துவதாக நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். எனிதிங் மோர் டு ஆட்? அண்ணா கரெக்டான்னு பாருங்க. இப்போ
கோபிகளும் ராதாவும் பார்த்தோம்னா அவங்க பூஜை ரூம்ல எது வச்சிருப்பாங்க அப்படின்னா கண்ணனுடைய சிலைய வச்சுட்டு கண்ணனையே நினைச்சிட்டு வழிபட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வந்து இவங்க பக்தர்களா இருக்காங்க அப்படின்னா இறைவன் எப்படி வந்து பக்தனா ஆறான் அப்படின்னா, அதாவது அவனுக்கு ஒரு பூஜை ரூம் இருக்கான்னா இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது கோபிகைகளுடைய பாத தூளியும் அந்த வளையல்களும் அந்த ஏதோ நெக்லஸோ அவங்க அணிந்திருந்த அந்த ஆடைகள் ஏதாவது ஒண்ணு சின்னதா வச்சுட்டு அவனே அது ஏதோ ஒரு கல்லு ஏதோ சாலிகிராம கல்லோ ஏதோ ஒண்ணு அந்த பக்தனுடைய ஞாபகமா அவனுமே வந்து ஒரு பூஜை ரூம் வச்சிருப்பானா. சோ அது மாதிரி அவங்க பக்தர்கள் வந்து கிருஷ்ண வழிபடும் போது இந்த கிருஷ்ணனும் வந்து அந்த சரணாகதிக்கு இதாகி அடிமையாகி இவனுமே வந்து மெர்ஜாறதுக்கு வந்து ட்ரை பண்ணி அவனுமே பூஜை ரூம்ல இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதையெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இது இன்னொன்னு வந்து இந்த உத்தவன் கேட்பான்ல, கிருஷ்ணன் வந்து அழும்போது ஏன் இப்படி பரபிரமே அழலாமா அப்படின்னு கேட்கும்போது அங்க கோபிகைகள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா இவனும் வந்து அந்த பக்தர்களை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுறது அப்படிங்கிறது. சோ அந்த மெர்ஜிங் அப்படிங்கிறது எனக்கு கொண்டு வரேன். இது கரெக்டா? வெரி குட் எக்ஸாம்பிள், கண்டிப்பா எடுத்துக்கலாம். சோ கிருஷ்ணனும் கோபிகளும் அவருடைய அந்த பந்தத்தை நீங்கள் நினைத்து பார்த்தால் அழகாக இது புரிகிறது அல்லவா? So the same feel இந்த பக்தர்கள் அந்த பகவான் அதாவது கோபிகள் கிட்ட என்ன ஃபீல் இருந்ததோ அதே ஃபீல்ல கிருஷ்ணன் இருந்ததாகத்தானே உத்தவன் கதையை சொல்லுகிறது. அவங்க அழுதுட்டு இருந்தா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா கண்ணனே அழுதுட்டு இருந்த மாதிரி தானே அந்த கதை வருகிறது. சோ இந்த மொமெண்ட் பக்தன் பகவானிடம் செல்லும் போது சரணாகத பாவத்தோடு செல்லும் போது அந்த பகவானும் அப்படியே பக்தனாக மாறுகின்றான். இந்த ஸ்லோகம் சொல்லுவதை கண்டிப்பாக நீ சொன்ன எக்ஸாம்பிளோடு பொருத்திக் கொள்ளலாம். இல்லைன்னா ஞான பக்தனோட அந்த பக்த நிலை ரொம்ப பெருசு வேற காட்டுவாரு கண்ணன். இதுதான் அந்த அதுல ஹைலைட் நல்லா இருக்கும். அந்த பக்தன் மாதிரி இவன் ஆக்ட் பண்றானா, இந்த பக்தன் ஆனா ஏன்னா அவன் மனமும் அவன் 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. அதனால அவன் மாதிரி இருக்கானா சொன்னாலும் ஞான பக்தனை விட பக்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அவ்வளவு அது உயர்ந்தது தோணுச்சு. எல்லாம் புரியுதுமா, பகவானை விட பக்தன் மேலுன்ற அளவுக்கு நீ தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. ஆனா நீ ஏன் வந்து இந்த ஈகோவை விட்டுட்டு கண்ணன்ட்ட ஐக்கியமா ஆகக்கூடாது? அதுக்கு தானே ட்ரை பண்றோம். அது ட்ரை வேற பண்ணணுமா? அது என்ன ரொம்ப கஷ்டமான விஷயமா? ஆனா மிஸ் பண்ணிடுறேன்லன்னா அதான் நீங்க சொல்றீங்க மிஸ் பண்ணிடுமா. நம்மளும் சொல்லிடுறோம், நீங்களும் மிஸ் பண்ணி திட்டுறீங்க. அப்பதான் நம்ம இல்லைன்னு தெரியுது. அப்ப திருப்பி அங்க போகணும் அப்படின்னு ஜாஸ்தி அவனோட மோகம் தானே இருக்கும். பண்ணிட்டோம். அதாவது சொர்க்க வாசல் 2 கதவுகளையும் நன்றாக திறந்து வைத்துக் கொண்டு வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றது. நரக வாசலில் இருந்து கொண்டு வரேன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் வரேன் இரு, பொறுமையா வரேன், ட்ரை பண்ணித்தானே வர முடியும். இங்கே நரகத்தில் யாராவது அவனை பிடிச்சு வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிடாதீங்க. யாரும் பிடிச்சு வைக்கல. நாமளாதான் நரகத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அங்க சொர்க்க வாசல் இருக்குங்கிறதும் புரியுது, 2 கதவு நல்லா திறந்திருக்குன்றதும் புரியுது. அப்படி போயிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா வேற லெவல்ல இருக்கலாங்கிறதும் புரியுதுங்க எல்லாம். போயேன்ப்பா போவோங்க, என்னங்க பொறுமையா போவோமே. பொறுமையா போறியா? ஏன் இது நல்லா இருக்கா அப்படின்னா, ஐயோ இந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க, டெய்லி செத்து சொன்னான் போயிட்டு இருக்கேன். இந்த நரகத்தை பத்தி ஒரு மணி நேரம் வந்து நரகம்னு சொல்லிடுறது, அது வேற லெவல் சொர்க்கம்னு சொல்லிடுறது. நான் சொர்க்கம்னு சொல்லிட்டு இருக்கிறது சரணாகதத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். சரியா? சரணாகதி ஆனா இவ்வளவு சொர்க்கம்னு பேசுறோம். இது சை நரகம் அப்படின்னுட்டு பேசுறோம். அதை விட்டுட்டு அங்க போயேன்ப்பா அப்படின்னா மெதுவா போவேன், ட்ரை பண்றோம்ல என்று நாம் சொல்லுகின்றோம். நான் கீதாவை மட்டும் சொல்லல, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக்கிறேன், என்னையும் சேர்த்தேன்னு வச்சுக்கோங்க. நீ பட்டு கோச்சுக்கிறாங்க, ஓகேவா? காலையில மீனாட்டு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்க, ஈகோ இருக்கு ஈகோ இல்ல ஒன்னஸ் இல்லைன்னு அது சுட்டி காட்டும் போது நீங்க ஏதோ ஃபாஸ்டா சொல்லிட்டீங்க. மீனாட்ட உடனே கேட்டீங்க புரியுதா அப்படின்னு. அவ புரியுது சொன்னா, நமக்கு புரியல.
எனக்கு மறந்துருச்சு, என்னடா சொன்னேன் மீனா? அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அறியாமை அப்படிங்கிறது இல்லன்னு எடுத்துக்கவான்னு கேட்கும்போது, எனக்கு வந்து இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அது விளையாட்டுக்கு இருக்குங்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணிக்கணும், அது இல்லைன்னு நினைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து விளக்கம் கொடுத்தீங்க. விளையாட்டுக்கு சுத்தமா இருக்கு, இது எடுக்கணுங்கிற ஃபீலும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தீங்க. விளையாட்டுக்கு அப்படிதான் நான் என்கிறது ஆனா அது அப்படிலாம் உண்மைதான். சொல்லிருக்க நான் மாட்டேன். அறியாமை வந்து இல்லவே இல்ல அப்படின்னு இந்த ஓவியில இருந்து எடுத்துக்கணும் இல்லைன்னா, எங்கேயுமே அறியாமை இல்ல, அறியாமை இருக்குங்கிறதே பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஆனா நம்ம பிராக்டிஸ்ல இருக்கும்போது அங்க அறியாமை இல்லன்னு இல்ல, இருக்கு, நீ வந்து அறிஞ்சே தெரிஞ்சேதான் அறியாமையில இருக்க, அதை எடுக்கணுங்கிற மாதிரி அண்ணா எனக்கு வந்து விளக்கம் கொடுத்தாரு. அறிஞ்சு தெரிஞ்சு அறியாமையில இருக்கேன்னு வச்சுக்கோ, அதை எடுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ற மாதிரியும், அது ஒரு விளையாட்டு, அது வேஷத்துல நீ எடுக்கிற மாதிரியும் நீ வந்து எடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு விளக்கம் கொடுத்தாரு. இருக்கேன்னு அது நினைக்காத. தெரிஞ்சேன்னு இருக்கிறதுனால நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு சாக்கு, இந்த சாக்கா வச்சுக்கிட்டு நீ வந்து வெளியே வந்துரு அப்படின்னு அந்த ஓவிக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்துருப்பேனோ என்னவோ தெரியல. ஆமாண்ணா கரெக்ட். அது தெரிஞ்சே இருக்கிறதுனால. ஆமா, உனக்கு தெரியாமல இருக்கு. நம்ம கீதாவுக்கு தெரியாத ஏதாவது இருக்க முடியுமா? என்ன கீதா? தெரிஞ்சும் அப்படின்னா அதுல விழுவோம், தெரியாம விழுந்துட்டு அப்புறம் தெரியுது. தெரியாம விழுந்து தெரியுதா? தெரியாம விழுறோம் அப்படிங்கறதும் உனக்கு தெரியுது பாத்தியா? ஆமா, புரிச்சுட்டீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஓவி நாளைக்கு வேணா பார்க்கலாம், என்ன இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். The act of bowing was taken away by the bow itself. One no longer knows who is bowing. The one who knows and the one bowed to have merged the structure of duality has broken. சேம் திங் ரிப்பீட்டடா வருது. வணக்கம் செலுத்துதல் என்பது வணக்கத்தாலேயே நீங்கியது. வணங்குபவர் யார் என்று உணர்வே இல்லை. வணங்குபவனும் வணங்கப்படுபவனும் ஒன்றாகிவிட்டனர். இருமை நிலை முற்றிலும் உடைந்தது. சரணாகத பாவத்தை இன்னொரு பிட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் தான் இது. நாளைக்கு பார்க்கலாம். ஏதாவது பாட்டு பாடுவான் போகுது.